வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நித்யானந்தா மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியின் நம்பகத்தன்மை என்ன, நித்யானந்தாவின் ஆட்டப்பாட்டங்கள் என்ன, அவர் அடித்து வச்சிருக்கிற கூத்து என்ன அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தன்னை நித்யானந்தாவின் சகோதரியின் மகன் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு சுந்தரேசன் ஒருத்தர் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. நித்யானந்தா இந்து தர்மத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். இதோட நம்பகத்தன்மை என்னன்றது இன்னும் தெரியல. அதுவும் போக பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நித்யானந்தாவை போல் இந்த ஆசிரமம் அப்படின்ற மேட்டரை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போன ஆளுங்க வேறு யாரும் கிடையாது. அதாவது ஃப்ராடு தனத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் இந்தியா லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இவர் இந்தியாவில் பல கேஸுகள் ஆகி அந்த கேஸ் அதில் ஒரு சில கேஸ் போஸ்கோ கேஸ் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கேஸுகளெல்லாம் தாண்டி அவர் நாட்டை விட்டே தப்பிச்சு எப்படி போனார்ன்றது இன்றைக்கி வரை யாருக்கும் தெரியல. ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னால் கூட ஏதாவது கள்ளத்தோணி ஏறி போயிட்டார் அது இதுன்னு சொல்லலாம். இவர் இங்கேருந்து தப்பிச்சு சவுத் அமெரிக்காவுக்கே போயிட்டார். சவுத் அமெரிக்காவில் ஈக்குவடார் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் போய் அங்கே இருக்க ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு ஆசிரமத்தை கட்டி அதுக்கு கைலாசா அப்படின்னு ஒரு பேரையும் வச்சு அங்கே மறுபடியும் நான் சமய சொற்பொழிவு ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிட்டு இருந்த அதே கூத்துக்களை அங்கேயும் போய் அடிச்சிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நித்யானந்தாவை பொறுத்தவரை ஒரு விஷயம் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சீடர்லாம் பாருங்களேன், எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டவங்க மாதிரியே இருப்பான். எல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டமான கடினமான உழைப்பு செலுத்தி அப்படியே பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி எப்போவுமே சோகமாகவே இருப்பாங்க. நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குஷியாக குதூகலமாகவே இருப்பாங்க. யாருமே பார்த்திங்கன்னா டயர்டாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதில் கூட ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்கும்போது சொல்லிச்சு, காலைல 6 மணிக்கு எந்திரிச்சோம், பூஜை குளித்து எல்லோரும் பூஜை பண்ணோம். பூஜை முடிஞ்ச உடனே குருஜி தோசையெல்லாம் போட்டு கொடுத்தார், சாப்பிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி இதுக்கு மேலே ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு எப்போதுமே குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் குஷியாகவும் இருப்பார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். 2 சீடர்களோட ஃபோட்டோவும் நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், பார்த்தோன்னே தெரியும். இவங்கெல்லாம் பூரா பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குஷியாக இருப்பாங்க. ஸோ அப்படி தன்னுடைய சீடர்களையாவது குஷியாக வச்சுக்கிட்டாரு மற்றபடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நித்யானந்தாவின் பித்தலாட்டங்களில் எப்போ வெளியே வருது, பல விஷயங்களில் நக்கீரன் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணது நக்கீரன் தான் நினைக்கிறேன். முதல்ல லெனின் அங்கேயே இருந்த அவரோட உதவியாளர் ஒருத்தர் இந்த மோஷன் கேப்சர் அப்படின்னு ஒரு கேமராவை பயன்படுத்தி அதை அந்த அந்தரங்க புகைப்படங்களெல்லாம் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டு அப்படி தான் முதல்ல நித்யானந்தா அப்படின்னு ஒரு சாமியார் அவர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. என்ன வீடியோ, அந்த மோஷன் கேப்சர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கேமரா, இப்போ நான் பேசுகிற கேமரா இருக்குதுன்னு வச்சிங்களேன், இது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நடுவில் யாரை கூப்பிட்றாங்கன்னு நான் எந்திரிச்சு வெளியே போனால் கூட அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோஷன் கேப்சர் என்ன பண்ணுன்னா, நான் இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாப் பண்ணிடும். திரும்ப நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன்னா மறுபடியும் எடுக்கும். ஸோ ஒரு ஆள் நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுன்ற கேமராவை தான் மோஷன் கேப்சர் கேமரான்னு சொல்லுவாங்க. இல்லை மோஷன் சென்சார்னு நினைக்கிறேன். சாரி, மோஷன் கேப்சர்ன்றது வேறுன்னு நினைக்கிறேன். மோஷன் சென்சார் கேமரா தான் அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமராவை வச்சு நித்யானந்தாவோட தனி அறையில் அவர் நடிகை ரஞ்சிதாவோடு ஈடுபட்ட அந்த சல்லாபங்களை எல்லாம் ஷூட் பண்ணி அதை வெளியிட்டாங்க. அதை பற்றி நித்யானந்தாவும் கவலைப்படலை, நடிகை ரஞ்சிதாவும் கவலைப்படலை. அடப்பு வாங்கடான்ற மாரி அவங்க போயிட்டாங்க, 2 பேருமே கடந்து போயிட்டாங்க. நம்ம மக்களும் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் நம்ம கலாச்சாரமே அப்படி தானே. நம்ம கலாச்சாரத்தில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, கிருஷ்ணர் தான் நம்ம கலாச்சார கடவுள். அவர் என்ன பண்ணார், அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ண ருக்மிணியை போய்
கல்யாணம் மேடையில் வச்சே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பாமாவை கல்யாணம் பண்ணார். அப்புறம் 16,000 கோபிகள். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவார், அவங்க அத்தை முறை வரக்கூடிய ராதை கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்படின்னு புராணத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இல்லைங்க, ராதை வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது புராணத்திலே எழுதி வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் செய்தது பூரா ராசலீலை அப்படின்னு வேறு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. ராஜா செய்கிற லீலைகள் அப்படின்னு தானே அர்த்தம். ராசலீலைன்னு அந்த ஜாவை வந்து சான்னு போட்டால் மட்டும் மாறிடுமா? ராசலீலைனாலே என்ன அர்த்தம்? அந்த ஒரே ஒரு கிருஷ்ணர் அவர் எல்லாரு கூடயும் செக்ஸ் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே வருது. அப்போ அதை படித்து வரக்கூடிய நம்ம அது மனநிலையிலும் என்ன ஆகிடுது, மறத்து போயிடுது. இதெல்லாம் ஒரு தப்புன்னே தோன்றதில்லை. அது எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னா, சில பேர் வந்து கமெண்ட்லேயே வந்து சொல்கிறாங்க, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றோம் உனக்கு என்னடா அப்படின்னு. அப்போது அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயமா? சாமியார் தான் அப்படி தான் இருப்பாங்க, இது என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம இந்திய சமூகம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதனால் இந்த சாமியார்களாக இருப்பவர்களும் இதற்காக வெட்கப்படுவதும் இல்லை, அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. இப்படி தொடர்ச்சியாக இந்த வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நேரடியாக செக்ஸு குற்றச்சாட்டு வராத சாமியார்னு சொன்னால் 2 பேரை வேணால் சொல்லலாம். ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று ஓஷோ. அவர் செக்ஸ் குறித்து பேசிய கருத்துக்கள்லாம் வேறு. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து இந்த பொம்பளைங்க கூடலாம் தொடர்பு வச்சுருந்தார் அப்படின்ற மாதிரி இந்த 2 சாமியாரை தவிர வேறு எல்லா சாமியாரும் செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டினவங்க தான். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விவேகானந்தரும் ஓஷோவும் சரி, அவங்க வந்து கடவுளை பற்றிலாம் அவங்க பேசினதில்லை, வாழ்க்கை தத்துவங்களை தான் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் ஓஷோ பேசினது பூரா புத்தரின் தத்துவத்தை தான் அவர் பேசினார். சரியா? இந்த கார்ப்பரேட் சாமியார் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லி எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டே வர்றோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை சாமியார், 1 2 அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு சாமியார்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளே பார்த்துருக்குறோம். அதன் உச்சகட்டமாக வந்தவர் தானே நித்யானந்தா. சரி, நித்யானந்தா செத்தாருன்னு சொல்லிட்டு அதை விட்டு வேறு என்னமோ சொல்கிறீங்களே, வேறு ஒன்றும் சொல்ல, நித்யானந்தாவை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நித்யானந்தா இறந்து விட்டார்னு இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆனால் அவர் செத்து போன அந்த இறுதி ஊர்வலமோ அதை பற்றின எந்த வீடியோஸும் வரல. அதெல்லாம் வந்தால் தான் நம்ப முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் ஒரு 6 மாதம் முன்னாடியோ 1 வருஷம் முன்னாடி நித்யானந்தாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்கார் அப்படின்லாம் ஒரு வீடியோ வந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு வாரத்தில் அவர் வந்து மறுபடியும் சமய சொற்பொழிவு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் யூடியூப்பில் வீடியோ வந்துச்சு. அவரே வேறு கிண்டலாக சொல்லிப்பார், இந்த யூடியூப்காரன் பூரா இருக்கான் பாரு, எல்லாவனும் என்ன தான் தூக்கி போட்டு அடிக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு அவரே வீடியோ பேசுகிற வீடியோலாம் பார்த்தோம். ஸோ மறுபடியும் அவர் தன்னுடைய சமய சொற்பொழிவை வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீசர் மாதிரி அவருக்கு செத்தே போயிட்டார். போன தடவை உடம்பு சரியில்லைன்னாங்க, இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவோன்னு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் இறந்ததுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரல, இல்லை வீடியோஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் வரல. அவர் அக்கா பையன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னே தெரியல. இதுவரை இவ்வளோ நாள் நம்ம யாரும் அவரை பார்த்தது கிடையாது. தன்னைத்தானே அவர் வந்து நித்யானந்தாவின் சகோதரியின் மகன் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இறந்துட்டார் நித்யானந்தா, இந்து தர்மத்தை காப்பாதற்காக உயிர் தியாகம் செய்தார். இறந்துட்டாருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உயிர் தியாகம் செய்தார்னு போட்டிருக்காங்க. உயிர் தியாகம் செய்தார்னா ஜீவ சமாதி மாதிரி ஏதாவது உள்ளே வச்சு போச்சிட்டாங்களா, இல்லை அப்படியே உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டுட்டாரா, என்ன நடந்ததுன்றதை பற்றி எந்த செய்தியும் வரல. அதாவது உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் வந்த பிறகு தான் நாம் அதை உறுதி செய்ய முடியும். அப்படியே அவர் இறந்ததாகவே இருந்தாலும் சரி, அவர் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கும் செய்த டேமேஜ் வந்து அன்ரிப்பேரபிள். அந்த டேமேஜெல்லாம் சரி செய்யக்கூடிய டேமேஜே கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே டேமேஜ் நடந்திருக்கு. அதாவது நான் திரும்ப வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கெல்லாம் போங்க, என்ன வேணால் பண்ணி தொலைங்க. தயவுசெய்து இந்த சாமியாருங்க பின்னாடி மட்டும் போய் தொலையாதீங்க. சரியா? போய் உங்களுடைய நேரம், பணம் எல்லாத்தையும் விரயம் பண்ணி அந்த ஒரு தத்தி பின்னாடி போய் சுற்றிக்கிட்டு அவன் தான் என்னவோ கடவுள்ன்ற மாதிரிலாம் போய் திரிஞ்சு உங்கள் நேரத்தையும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் நாத்திகராக மாறுங்க, பகுத்தறிவோடு நடந்துங்கன்னு கூட நான் சொல்லலை. குறைந்தபட்சம் சாமியாருங்க பின்னாடி போகாதீங்க. சரி, இந்த விஷயங்களை பற்றி, அதாவது நித்யானந்தாவின் மரணம்னு மட்டும் நான் சொல்ல வரல, பொதுவாக நான் சாமியார்களை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.